வாரம் சந்திர திசையை பத்தி, ஏன்னா இந்த திசைகள் சொல்லும் பொழுது மக்கள் ரொம்ப ஆர்வமாயிட்டாங்கன்னு சொல்லலாம். அதனால அந்த சூரிய திசையை பத்தி முதல்ல நீங்க பேசிடுங்க ஐயா. முதல்ல அது வந்து திசையெல்லாம் கிடையாது, திசைன்ற சொல்ல தப்பு, தசை. தசா புக்தி அப்படின்னு தான் வந்து இதில் சொல்லப்படுது. தசைகள், புக்திகள், அந்தரங்கள், சூட்சுமம், பிராணன், சித்திரன் அப்படின்னு சொல்லிட்டு தசாபக்தி வருடங்கள் ஜோதிடத்தில் ஒரு 120 வருஷமாக ஒரு மனிதனுடைய ஆயுள பிரிக்கப்பட்டிருக்குது. அதனால் வந்து திசை கிடையாது, தசை தான். சூரிய தசை, சந்திர தசை அப்படின்னு தான் சொல்லணும். தசா அப்படின்றத நம்ம தமிழில் வந்து தசைன்னு சொல்கிறோம். போன வாரம் வந்து சூரிய திசை ஒரு மனிதருக்கு என்ன செய்யும், சூரியன் யாருக்கெல்லாம் யோகர் அப்படின்ற அமைப்புகளில் பார்த்தோம். இந்த வாரம் சந்திர தசை ஒருவருக்கு என்ன செய்யும். இந்த சந்திரன் அப்படின்றது வந்து மாதாகாரகன், மனோகாரகன் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லப்படுது. ஒருவருடைய தாயார் எப்படிப்பட்டவர் என்பதை அறிவதற்கும், அவர் வந்து ஒரு உறுதியான தெளிவான மனம் உள்ளவரா, இல்லை அலைவாயும் மனம் உள்ளவரா, தெளிவான முடிவுகள் எடுப்பாரா, அவருடைய மனம் என்ன நிலையில் இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கும் சந்திரன் வந்து ஒரு மிக மிக முக்கியமான கிரகம். அதே மாதிரி சந்திரன் வந்து இன்னொரு வகையில், அதாவது ராசியே, என் சந்திரன் வந்து இந்த 12 வீடுகளில் எந்த வீட்டில் போய் உட்காருதோ அதுதான் நம்முடைய ஜென்ம ராசின்னு சொல்லப்படுறோம். உதாரணமாக நீங்கள் வந்து கடக ராசியில் பிறந்திருக்கிறீங்க, கன்னி ராசியில் பிறந்திருக்கிறீங்க, துலாம் ராசியில் பிறந்திருக்கிறீங்க அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னவென்றால், இந்த 12 ராசிகளில் ஒரு மனிதர் பிறந்திருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. நான் துலாம் ராசியில் பிறந்திருக்கிறேன், நான் தனுசு ராசியில் பிறந்திருக்கிறேன். இதற்கு அர்த்தம் என்னென்னா, அந்த துலாம் ராசியிலேயோ தனுசு ராசியிலேயோ சந்திரன் அமரும் நிலையில் ஒரு நாளுக்கு, அதாவது ஒரு 24 மணி நேரத்தில் ஒரு நட்சத்திரத்தை கடந்து செல்லுகின்ற சந்திரன் ஒரு நாளில் 2.25 நாளில் ஒரு ராசியில் ஒரு வீட்டில் இருக்கிறார். அந்த 12 வீடுகளில் வந்து 2.25 நாள் இருப்பார். ஆக கன்னிராசியில் ஒருவர் பிறந்திருக்கிறார் என்றால் கன்னிராசியில் சந்திரன் அமர்ந்திருக்கும் நிலையில் அவர் பிறந்திருக்கிறார்னு அர்த்தம். ஆக சந்திரன் அமர்ந்திருக்கும் வீட்டைத்தான், சந்திரன் அமர்ந்திருக்கும் நிலையைத்தான் ஒரு மனிதனின் ராசி என்கிறோம். ஆக அது அந்த லெவல்லையும் சந்திரன் வந்து ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி, ஒரு மிகச்சிறந்த ஒரு இது உள்ள ஒரு கிரகம். எப்படி வந்து சூரியன் வந்து தாய், ஒரு குழந்தைக்கு தாயும் தந்தையும் எவ்வளவு முக்கியமோ அதுபோல் ஒரு உயிருக்கு, ஒரு ஆத்மாக்கு, ஜோதிடத்திற்கு சூரியனும் சந்திரனும் 2 கண்ணுன்னு சொல்லலாம். வலது பக்க கண்ணை சூரியனாகவும் இடது பக்க கண்ணை சந்திரனாகவும் உருவகப்படுத்தி இருப்பது தாயும் தந்தையாக, அம்மை அப்பனாக சூரிய சந்திரர்களை தான் நம்ம உருவகப்படுத்துகிறோம். ஆகவே சந்திரன் நிற்கும் ராசியே, சந்திரன் இருக்கும் வீடே ராசி. அந்த சந்திரன் இருக்கும் ராசி தான் வந்து ஒரு மனிதனுடைய ஜென்ம ராசின்னு சொல்லப்படுகிறது. இந்த சந்திர ராசியை வைத்தும் ஒரு ஜாதக பலன் ஒருவருக்கு தெரியல அப்படின்னு சொல்கிற போது ராசியை வைத்து பலன் சொல்வது, ராசி பலன் பார்த்து கொள்வது, ஒரு பொதுவான பலன்களுக்கும் சந்திரன் தான் வந்து ஒரு அடிப்படை துணையாக அமையும். இந்த சந்திரன் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், மாதாகாரகன் மனோகாரகன் சொன்னேன். ஒருவருடைய அம்மா எப்படிப்பட்டவர், அந்த அம்மாவிற்கு இவர் துணையாக இருப்பாரா, தாயார் இவரின் மேல் பாசமாக இருப்பாரா, தாயார் மூலமான சொத்துக்கள் அந்த மாதிரியான அமைப்புகள் அனைத்தும் கிடைக்குமா, தாயாருடைய சுகங்கள் என்ன, தாயார் வந்து எப்படிப்பட்டவராக இருப்பார், அவர் எப்போது எந்த சூழ்நிலையில் அவருடைய ஒரு மனிதனுடைய ஜாதகத்தை வச்சே தாயாரை கணிக்க முடியும். இவற்றிற்கு எல்லாமே துணை இருக்கிறவர் வந்து சந்திரன் தான். இந்த சந்திரன் வந்து ஒருவருக்கு வலுவாக இருக்கிறாரோ, அதாவது ரிஷபராசிலையும் கடகராசிலையும் சந்திரன் இருக்க பிறந்தவர்கள் தாயார் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. இது வந்து ஒரு மாறாத விதி. ரிஷபராசிக்காரன் அடிக்கடி நம்ம வென் டிவி நிகழ்ச்சிகளில் கூட சொல்லியிருக்கிறேன். ரிஷபராசிக்காரன்ட்டையும் கடகராசிக்காரன்ட்டையும் போய் அம்மான்னு சொல்லி பாருங்க, உடனே கண்ணில் தண்ணி வரும். அதான் எங்கள் அம்மா அப்படிலாம் என்ன சின்ன வயசில் வளர்த்தாங்க, இப்படிலாம் வளர்த்தாங்க, என்ன தாயே தெய்வம் அப்படின்னு அந்த ஆட்டோலெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா. அவங்கெல்லாம் பெரும்பாலும் ரிஷபராசிக்காரர்கள் அல்லது கடகராசிக்காரர்களாக இருப்பார்கள். ஏன் இப்போ வந்து அந்த 12 ராசிகளில் ரிஷபத்தையும் கடகத்தையும் மட்டும் தனித்து சொல்லுகிறேன் என்றால், இந்த கடகத்தில் தான் சந்திரன் வந்து ஆட்சி என்று சொல்லப்படுகின்ற ஒரு வலிமையான ஒரு நிலையவும், உச்சம் என்று சொல்லப்படக்கூடிய நிலைமையை ரிஷபத்தில் மிக உன்னதம்னு சொல்லப்படக்கூடிய, அதாவது ஒரு 75 மார்க் வாங்குற இடத்துல கடகத்தில் உட்காந்துருப்பார், 100 மார்க் வாங்குற இடத்துல ரிஷபத்தில் உட்காந்துருப்பார். இந்த மாதிரி ஒரு வலிமையான அமைப்புகளில் சந்திரன் இருக்க பிறந்தவர்கள் தாயாரின் மேல் பாசம் அப்படின்றத விட ஒரு பக்தி, மரியாதை இவைகளை கொண்டிருப்பார்கள். ஆகவே சந்திரன் ஒருவருக்கு ஒரு நல்ல வலிமையில் அமைதோ அவருக்கு வந்து அருமையான தாயார் கிடைப்பார். இது போன்ற ஒரு தாயை பெறுவதற்கு நான் என்ன தவம் செய்தேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவருக்கு மிகவும் பொருந்தும். தாயார் மனோகாரகன். சரி, இந்த அமைப்பில் சந்திரன் எல்லோருக்கும் நல்லது செய்வாரா? எல்லா கிரகங்களும், நான் ஏற்கனவே ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நம்ம வின் டிவி நிகழ்ச்சியில் சொல்லிட்டு இருக்கிறேன், எல்லா கிரகங்களும் எல்லோருக்கும் நன்மைகளை செய்வதும் இல்லை, எல்லா கிரகங்களும் தீமைகளை செய்வதும் இல்லை. நன்மைகளையும் தீமைகளையும் கிரகங்கள் கலந்தே செய்கின்றன. ஒரு 9 கிரகங்களில் 4 கிரகங்கள் மட்டுமே உங்களுக்கு நன்மைகளை தர கடமைப்பட்டவை. மீதி மிச்சம் இருக்கின்ற 4 கிரகங்கள் எப்போதும் உங்களுக்கு தீமைகளை மட்டுமே தர கடமைப்பட்டது. அதே போல அந்த நடுவில் இருக்கிற ஒரு 9வது கிரகம் வந்து நல்லதும் கெட்டதும் கலந்த ஒரு அமைப்பு
அமைப்பை தான் தரும். எப்போவுமே வாழ்க்கை வந்து 2 எதிரெதிர் முனைகளை இணைக்கிறது தான். ஆண் பெண், இன்பம் துன்பம், இருட்டு வெளிச்சம், இந்த மாதிரியான ஒரு 2 முனைகளை, எதிரெதிர் முனைகளை இணைப்பதில் தான் வந்து வாழ்க்கையே இருக்குது. அது ஒரு வட்டம்னு அதுக்காக தான் சொல்கிறோம். ஒரு வட்டத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா நீள் கோட்டுடைய 2 முனையை இணைச்சிங்கன்னா வட்டம் ஆகிடும். அப்போ அந்த ஒரு வட்டத்தின் உள்ளே அடங்கிய ஒரு அந்த சர்க்கிளுக்குள்ளே இருக்கிறது தான் வாழ்க்கை. இந்த அமைப்பில் சந்திரனை பார்த்தீங்கன்னா, சந்திரன் வந்து அவருடைய நண்பராக அவர் கருதுகின்ற சூரியன், செவ்வாய், குரு, இந்த 3 கிரகம், அதன் பிறகு புதன், இந்த 4 கிரகங்களுடைய லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு நன்மைகளை செய்வார். உதாரணமாக மேஷ லக்னம், மிதுன லக்னம், தன்னுடைய கடக லக்னம், தன்னுடைய நண்பரான சிம்ம லக்னம், இன்னும் ஒரு நண்பரான புதனுடைய கன்னி லக்னம், விருச்சிக லக்னம், தனுசு லக்னம், மீன லக்னம், இந்த லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு சந்திர தசை மிக ஒரு அருமையான பலன்களை செய்யும். அதே போல் தான் எதிரியாக கருதுகின்ற சுக்கிரன், சனியின் லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் வந்து கொஞ்சம் தீமைகளை செய்வார். நல்லதும் கெட்டதும் கலந்த அமைப்போல தான் செய்வார். நான் இதுக்கு அடிக்கடி சொல்லுவேன், கும்ப லக்கணக்காரர்களுக்கு சந்திர திசையை வரக்கூடாது அப்படின்வேன். கும்ப லக்கணத்திற்கு அவர் 6 குடைய அமைப்பில் இருக்கும்போது அவர் வந்து கெடுதல்களை செய்வார். மகர லக்கணத்திற்கு அவரே ஒரு மாரகாதிபதி என்கின்ற ஒரு நிலைமையை பெறுவார். பொதுவாகவே கிரகங்களை பற்றி புரிஞ்சுக்கும் போது நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், கிரகங்களின் உறவு முறைகளை மனதில் வந்து ஒரு தெளிவாக புரிய வைத்து கொண்டால், ஒரு தசை, ஒரு கிரகத்துடைய ஆளுமை பீரியடுன்னு சொல்கிறோம் இல்லையா, சந்திர தசை 10 வருஷம். இந்த 10 வருடங்களில் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து அந்த ஆளுமை பீரியடுன்னு சொல்லப்படுகிற தசையில் என்ன நடக்கும் அப்படின்றத கிரகங்களுடைய உறவு முறைகளை வச்சே புரிஞ்சுக்கலாம். சந்திரனுக்கு மிகவும் பிடித்த ஒரு நண்பர் வந்து சூரியன், செவ்வாய், குரு, இந்த 3லும் புதன் கூட வந்து சந்திரனுக்கு புதனை பிடிக்கும், ஆனால் புதனுக்கு சந்திரனை பிடிக்காத ஒரு வினோத உறவு. இதற்கு வந்து இந்த ஒரு கதைகளை கூட ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்கன்னு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், நம்ம வெண் தொலைக்காட்சிகளே சொல்லியிருக்கிறேன். சந்திரனுக்கும் புதனுக்கும் உள்ள உறவு என்னன்னா, சந்திரனுடைய மகன் புதன், மகனை வந்து எப்போவுமே தாய் வெறுக்க மாட்டா, ஆனால் தாயை வந்து மகன் சில சூழ்நிலைகளில் மனச்சங்கடப்படுவார்ன்ற மாதிரி சந்திரன் தன்னுடைய மகனாகிய புதனை மிகவும் விரும்புபவர், புதன் தன் தாயை வெறுப்பவர். இந்த அமைப்புகளுக்குள்ள புதனுடைய லக்கணங்கள் மிதுனம், கன்னி, மேஷம், விருச்சிகம் செவ்வாயுடைய லக்கணங்கள், குருவோட லக்கணங்களான தனுசு, மீனம், மற்றும் அடுத்து தன்னுடைய லக்கணமான கடகம், சூரியனுடைய லக்கணமான சிம்மம். இந்த லக்கணங்களில் பிறந்தவர்களுக்கு சந்திர தசை மிகப்பெரிய யோகத்தை செய்யும். சரி, அந்த சந்திர தசை எப்படி வேலை செய்யும்? சந்திரன் 10 குடையவராக சந்திரன் 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு இருக்கிறதில்ல, சந்திரன் வந்து வெள்ளை நிறத்தவர், பாதி வெள்ளை நிறம், ஒரு யானை தந்த கலர்னு சொல்லுவோம். யானை தந்தத்தை பார்த்தீங்கன்னா வெள்ளையும் இருக்காது, மஞ்சளும் இருக்காது, பாதி வெண்மை. இந்த நிறங்களே எப்படி பிரிக்கப்பட்டது? தூய ஒரு நிலாவை வந்து ஒரு பௌர்ணமி அன்னைக்கு பாருங்களேன், வெள்ளை வெள்ளையர்னு இருக்காது, கொஞ்சம் ஒரு பாதி மங்கலான பாதி வெண்மை நிறத்தில் இருக்கும். இந்த நிறம் ஒருவருக்கு வெள்ளை நிறங்கள், பாதி வெண்மை நிறங்கள் வந்து மிக லாபகரமான ஒரு அமைப்பை தருகிறது. அவர்லாம் சந்திர ஆதிக்கத்தில் இருப்பார், சந்திரன் 10ஆம் இடத்தோடு இருப்பார். சந்திரன் வலுப்பெற்றவர்கள் பால் கடை, டீ கடை, திரவ ரீதியிலான பொருட்களெல்லாம் லாபம், காய்கனி, ஜூஸ் கடை, காய்கறி, விவசாயம், நீர் உள்ள இடங்கள், அதாவது தண்ணியால் என்னென்ன வரும், இப்போ நான் சொன்னதெல்லாம் பாருங்க, தண்ணியால் வர்றது விவசாயம், காய்கறி, பழங்கள், தண்ணீர் உள்ளுக்குள் இருக்கின்ற விஷயங்கள், நீர், ஆற்று ஓரம் ஓடிக்கொண்டிருக்கும் நீர், ஒரு மிக தெளிவான ஒரு நீர், சாக்கடை தண்ணி இல்லை, நீச தண்ணி இல்லை, ஒரு மிக தெளிவான குடிக்கும் பக்குவத்தில் இருக்கும் ஒரு நீர், உபயோகப்படுகின்ற நீர். இப்போ சாக்கடை தண்ணி, நீருன்னா சாக்கடையும் இதுதான், குடிக்கிற தண்ணி இதுதான். சாக்கடை பெரும்பாலும் உபயோகப்படாது, அதை வந்து நம்ம அருவருப்பாக நினைப்போம். அது மாதிரி உபயோகப்படுகின்ற நீர், வெள்ளை நிறமுள்ள நீர். வெள்ளை நிறமுள்ள நீர்னா பால். இப்போ இந்த பால்லையே டர்பன்டைன்னு பினாயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் வெள்ளை தான் இருக்கும், ஆனால் அதை நம்ம உபயோகப்படுத்துறது வேற ஒரு காரணத்துக்காக, சுத்தப்படுத்துறதுக்காக. அந்த மாதிரி வந்து வெள்ளை நிறத்திலேயே நீசமான திரவங்கள் சனியை சேர்ந்தவை. இந்த வெள்ளை நிறத்தில் ஜோதிடம்ன்றதே இப்படித்தான், சொல்லும் போதே தலை சுத்தம், என்னடா அது வெள்ளை தண்ணி சந்திரனுக்குடையதுன்றாரு. அப்புறம் அவரே சொல்றாரு பினாயில் வந்து வேற கிரகத்துக்கு, சந்திரனுக்கு பால் தான்றாரு. பாலை போலவே இருக்கின்ற இன்னொரு திரவம் நீச திரவமாக இருந்தால் அது சனியை சேரும். ஆகவே இந்த சந்திர திசை எவருக்கெல்லாம் நடக்கிறதோ அவர்களுக்கு வெள்ளை நிறமுள்ள பொருட்கள், காய்கனி, பழங்கள், ஜூஸு, டீ கடை, இந்த மாதிரியான ஒரு திரவ ரீதியிலான பொருட்கள், ஓடிக்கொண்டிருக்கும் பொருட்கள், அழுகும் பொருட்கள். சந்திரன் சீக்கிரமாக வந்து
வெளியே போயிடுறவர். ஒரு 9 கிரகங்களிலேயே அதிவேகமுள்ள ஒரு கிரகம் சந்திரன் என்பதால் உடனே ஆக்கி உடனே அழியும் பொருட்கள். இப்போ தக்காளி எடுத்துக்கிட்டிங்கன்னா புடுங்கினவுன்னு 2 நாளில் காலி ஆகிடும். அழுகும் பொருள்னு சொல்லுவோம். உடனே விற்பனையாகக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து சந்திரனுடைய அமைப்பில் இருக்கும். சந்திர ஆதிக்கம் பெற்றவர்கள் உடனே வாங்கி உடனே வைத்து விற்க முடியாத சில விஷயங்கள், வைத்து விற்க முடியாத அழுகும் பொருட்கள், காய்கறிகள், அதிலேயே வந்து உடனடியாக காலாவதி ஆகக்கூடிய பொருட்கள் அனைத்தும் சந்திரனை சேரும். வெள்ளை நிறமுள்ள பொருட்கள், இந்த விஷயங்களில் சந்திரனுக்கு வந்து சந்திர திசை வந்து மிகப்பெரிய லாபத்தை தரும். சந்திர திசை வந்து வரக்கூடாதவர்கள்னு சொன்னால் மகர லக்னம், கும்ப லக்னம் அதுக்கு பலன் தராது. கும்ப லக்னத்துக்கு 6 கூடிய சந்திர திசையில் அவர் வந்து கடன் நோய் எதிரி இந்த மாதிரியான அமைப்புகளை தருவார். குடும்பத்தை பிரிப்பார். சந்திர திசையில் வந்து ஒரு மகர கும்ப லக்னக்காரர்கள் சந்திர திசை வரும்னா வரப்போகுதுன்னா கொஞ்சம் கவனமாகவே இருக்க வேண்டும். அந்த சந்திர திசைக்குரிய பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும். அதே போல ரிஷபத்திற்கு அவர் 3 குடையவராகவும், துலாத்திற்கு அவர் 10 குடையவராகவும் ஆவார். துலா லக்னத்துக்கு அவர் 10 குடையவராக இருந்தாலும் மனம் ஒப்பி சில விஷயங்களில் வந்து அவர் வந்து வலிமையான ஒரு அமைப்புகளை, ஒரு நல்ல பலன்களை அவர் செய்கிறதில்லை. ஏன்னா சூரிய சந்திரர்களுக்கு சுக்கிரனுக்கு ஆகாதவர்கள். ஆகவே சந்திரன் வந்து சந்திரனுக்கு சுக்கிரன் பகை, சுக்கிரனுக்கு சந்திரன் பகை என்கின்ற ஒரு நேர் நிலையில் வந்து உங்களுக்கு இந்த 2 கிரகங்களையுமே ஒருத்தரை ஒருத்தர் சரியாக புரிந்து கொள்ளாமல் ஒரு இந்த அமைப்புகளில் தான் இருக்கும். ஆகவே வந்து சந்திர தசை இந்த 10 வருஷமும் ஒருவருக்கு நல்ல நிலைமையில் இருந்து நடக்குமாயின் அவருக்கு வெள்ளை நிறம் உள்ள பொருட்கள், அம்மாவால் ஒரு அனுதாயமுள்ள ஒரு அம்மாவால் ஆதாயம், இந்த மாதிரியான சந்திரன் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் நல்லது நடக்கும். நல்லது நடக்கக்கூடிய லக்னங்களையும் நான் சொன்னேன். அடுத்து சந்திர தசை யாருக்கு கெடுதல்களை தரும் அப்படின்றதையும் சொன்னேன். பொதுவாகவே சந்திரன் வந்து ஒரு தாய்க்குரிய கிரகம்ன்றதுனால 12 ராசிக்காரர்களுக்கும் தாய்க்குரிய கிரகமே அதுதான். தாயார் வந்து எப்பவுமே, ஏன்னா அதனால தான் வந்து தாயார் வந்து எப்போவுமே தன் குழந்தைக்கு கெடுதல்களை செய்ய மாட்டார். அதனால தான் சந்திரனுக்கு எந்த வீடுமே பகை வீடு இல்லைன்னு சொல்கிறோம். எந்த ஒரு 12 ராசிகள்லையும் சில கிரகங்களுக்கு பகை, நட்பு இந்த மாதிரிலாம் பிரிக்கப்பட்டிருக்கு. ஆயினும் சந்திரனுக்கு மட்டுமே எல்லா வீடுகளுமே, எல்லா வீட்டிலையும் போய் அவர் அந்த 12 ராசின்னு உட்கார்றதுனால எல்லா வீடுகள்லையுமே அவருக்கு பகைன்ற நிலைமைகள்லாம் பெருசாக கிடையாது. நான் இப்போ சொன்னது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சில சூட்சுமமான சில விஷயங்களை பற்றி சொன்னேன். ஆகவே சந்திர தசை ரொம்ப நீசமாக, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திரன் நீசமாவார். சந்திரன் நீசமாகி 7.5 சனி வர்றது கொஞ்சம் தவறான ஒரு இதான அமைப்பு. இப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்போவுமே சந்திரன் நீசமாக இருப்பார். ஒரு நீச பங்கம்ன்ற அமைப்பில் வந்து நல்ல பலன்களை தருவார். அப்போ அந்த நீச பங்கம் ஆகாமல் வலுவிழந்த நிலைமையில் இருக்கும்போது நீசமான சந்திர தசையும் 7.5 சனியும் சந்திக்கும் போது ஒரு கடுமையான கெடுபலன்கள் நடக்கும். ஆகவே சந்திர தசைன்றது பொதுவாகவே நல்லது செய்கிற ஒரு திசை தான். சந்திர திசையில் மிகப்பெரிய உச்சத்துக்கு சென்றவர்கள்லாம் இருக்கிறாங்க. தன்னுடைய காரகத்துவங்களை சந்திர திசையில் ஒரு 10 வருடங்களில் கெட்டுப்போய் ஒரு பலவீனமாக இருக்கின்ற ஒரு அமைப்பை கூட என்ன பண்ணுவார்னா ஒரு 5 வருஷம் கெடுதலை கொடுத்து பின்னாடி 5 வருஷம் நல்லதை கொடுப்பார். ஆகவே சந்திர தசை அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல யோக திசை தான். நிச்சயமாங்க.